அண்ணாமலை வந்த பிறகு பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சக்கர தண்ணி நம்மள எதுக்கு கூப்பிடுறேன்? சமத்த குட்டி அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவில் அடுத்தடுத்து பல்வேறு பெண் தலைவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பாஜக அப்படின்னா இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தால் அல்லது வெளியே தெரிந்து கொண்டிருந்த முகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போனார்கள் அல்லது ஓரங்கட்டப்பட்டார்கள் அப்படிங்கறத பாக்குறோம். அப்பா அட பாவி உலகமே நாறுதேடா, இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? என்ன நடக்கிறது? தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை திட்டமிட்டு ஓரங்கட்டி இருக்கிறாரா? ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்குதே. குஷ்பு அவர்கள் தான் இப்ப டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்காங்க. அதுக்கு காரணம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவங்க கொடுத்த ஒரு போனோ. நாங்கெல்லாம் ஒரு பிளான் அப்படியே பிச்சு போட்டோம்னா அது பகீர்னு பத்திக்கிட்டு எரியும். ரிப்போர்ட்டர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி மேம் உங்களை அடிக்கடி நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்க முடியலையே மேம், என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது வரதில்லை. என்னாச்சு? நான் வேற கிளப்ல ஜாயின் பண்ணிட்டேன். நீங்க அண்ணாமலைகிட்ட தான் கேட்கணும், என்னை கூப்பிடுறதில்ல, அதனால நான் கட்சி நிகழ்ச்சிக்கு போறதில்ல, நீங்க இதை அண்ணாமலைகிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு குஷ்பு அவர்கள் சொல்றாங்க. சரித்தே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? திரும்ப திரும்ப கேள்வி போடும்போது நீங்க எப்ப கேட்டா எவ்வளவு வாட்டி கேட்டாலும் இதுதான். ஆமா சொன்னாக்கள் போதில் பார்த்து உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. நீங்க இன்டர்வியூன்னு சொல்லல, இது நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் ஒண்ணுதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத அவங்க இந்த சேனல் பிரேக் பண்றாங்க, குறிப்பா மாலை முரசத்தை பிரேக் பண்றாங்க. அப்படிங்கப்பா இதுவரையா? அப்புறம் எதுலயும் கலந்துக்கல நீங்க சொல்றீங்கல்ல? ஆமா மேம், கட்சி நிகழ்ச்சிகள்ல எதுலயுமே கூப்பிடுறது இல்ல, அது மட்டும் போடுங்க. கூப்பிடுறது இல்ல, அது மட்டும் போடுங்க. கூப்பிடுறது இல்ல, அது மட்டும் போடுங்க. என்னடா நீ சத்தியபுரத்துல அனௌன்ஸ்மென்ட் வரேனா? என்னடா சொல்ற? நீ வேணா கேட்டு பாரு. அடுத்தது என்ன பண்றாங்க, அண்ணாமலைக்கு போன் அடிக்கிறாங்க. போன் அடிச்சு, சார் நீங்க குஷ்பு அவர்களை ஓரங்கட்டுறீங்களாமே. ஆரம்பிக்கலாமா? நாகபதியா நாகபதியா, இந்த இரண்டு ஜாதி எந்த ஜாதி முரட்டு ஜாதி என்று பார்த்து விடுவோம். தொடங்கட்டும் போட்டி. அவங்க வந்து கட்சி பணிகள்ல வந்து கலந்துக்கிறது போறது இதுக்கெல்லாம் முறையா என்னை யாரும் கூப்பிடுறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்ணாமலையிடம் கொண்டு போகிறார்கள். அண்ணாமலை ரொம்ப தெளிவா கரெக்டா சொல்றானே, இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். அண்ணா ஒரு விஷயம்னா அது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்கிறாரு. சொல்லிட்டு ஒரு மாநில தலைவராக இருந்துட்டு நான் ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி அக்கா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்துருங்க, அண்ணா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்துருங்க இப்படின்லாம் நான் கூப்பிட்டுட்டு இருக்க முடியாது. நான் அதை கூப்பிட்டதும் கிடையாது. என்கிட்டயே கதை விடாத. நீங்கள் யாரை கேட்கணும் அப்படின்னா கட்சியில் யாரை கூப்பிடலாம், யாரை கூப்பிடக்கூடாது, எந்த நிகழ்ச்சிக்கு யார் வரணுங்கிறதெல்லாம் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம்ஜியை தான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் அவரை கேட்டுக்கோங்க அப்படின்னு. அண்ணாமலை தான் அழைக்கிறது இல்லை அப்படின்னு உங்களை தான். நான் யாரையுமே அழைக்கிறது இல்லைங்கண்ணா, கட்சி நிகழ்ச்சிக்கு நான் யாரையுமே கூப்பிடுறது இல்லைங்கண்ணா. அந்தந்த நிகழ்ச்சிக்கு அவங்கவுங்க வருவாங்க. நான் போன் பண்ணி யாரு வாங்கன்னு யார்ட்டையும் நான் சொன்னது இல்லை இது வரைக்கும். யார் யாது கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? Who is the black sheep? அது என்னுடைய வேலை இல்லைங்கன்னா, அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவ எம்ஜி இருக்காங்க, யார் அழைக்கணும் அப்படிங்கறதுலாம் அவருடைய பொறுப்பு. ஆமாங்கண்ணா, அது வந்து மாநில தலைவர் வேலை இல்லைங்கன்னா, எந்த கட்சியிலும் மாநில தலைவர் யாரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த புத்திசாலி அந்த கதை ஒருத்தல மட்டும் காட்டினா பத்தாதுப்பா, மொட்டை மாடி வரைக்கும் காட்டணும். அண்ணாமலை ஏதாவது முதல் முறையாக கட்சி தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு எப்பயுமே பாஜகவோட ஸ்டைலுங்கிறது கூட்டணியை டெல்லி தான் முடிவு பண்ணும், மத்திய தலைமை தான் முடிவு பண்ணும். எச் ராஜாவெல்லாம் நீங்கள் ஒரு நாளும் கூட்டணி குறித்து கேட்டால் அது டெல்லியில் முடிவு பண்ணுவாங்கங்க, எங்களுடைய சென்ட்ரல் கமிட்டி முடிவு பண்ணணும்னு தான் அவர் சொல்வார். ஒரு நாளும் இந்த கட்சியோட போவோம் இவங்க வரமாட்டாங்கலாம் அவர் பேச மாட்டார். ஆனால் அண்ணாமலை அதை தாண்டி பேசினார், அதை தாண்டி அன்யூஷுவலாக பேசினார். நான் மாநில தலைவராக அப்புறம் எதுக்கு இருக்கணும், நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் இப்போ 5 சீட்டு 10 சீட்டு கேட்டு வாங்கணும் அப்படின்னா நான் தலைவராக இருந்து என்ன பிரயோஜனம்னு அவர் வேற விதமாக பேசினார். அவருக்கு இல்லாத அதிகாரத்தை, மோடி அமித்ஷா சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயே இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக காட்டக்கூடிய அண்ணாமலை அத சொல்றியா? அதான் எனக்கு தெரியுமே, அத தெளிவா சொல்லிருக்கலாம்ல. இல்லைங்கண்ணா உங்களை ஏன் கூப்பிடலன்னு எனக்கு தெரியல, நீங்க கேசவ விநாயகஜியை கேளுங்க அப்படின்னு அவரை கோத்து விடுறது இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் நுட்பமாக பார்க்க வேண்டிய உள்ளடி அரசியலோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுது. என்ன கருமமோ. ஸோ இப்போ குஷ்பு, இதற்கிடையில் குஷ்பு அவர்கள் மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை அந்த நியூஸ் சேனல் மேலே, மாலை முரசு மேலே வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, என்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் இவங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டாங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தானத்தை பாரு, லோலாய்த்தனத்தை பாரு, வாழ்ந்தனா கூறுகளை மிதிச்சு போடுவேன். இது வந்து ஊடக தர்மம் கிடையாது, இது முழுக்க முழுக்க
பொய். ஏன்னா அவங்க போடும்போது இது நாங்கள் குஷ்பூட்டை கேட்டுட்டு தான் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க. பட் அந்த ஆடியோவை அவங்க கேட்டாங்களா என்னங்கிறது அதில் இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட கேட்காமலே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, இது வந்து போய் அப்படின்னாங்க. அப்புறம் எதுலயும் கலந்துக்கல நீங்க சொல்றீங்கல்ல? ஆமா மேம், கட்சி நிகழ்ச்சிகள்ல எதுலுமே எதுவும் கூப்பிடுறது இல்ல, அது மட்டும் போடுங்க. கூப்பிடுறது இல்ல, அது மட்டும் போடுங்க. கூப்பிடுறது இல்ல, அது மட்டும் போடுங்க. இதுல ஃபன் விஷயம் என்னன்னா, வானதி அவர்களுடைய தொகுதி கோவையில், அவங்க கோவையில் இருக்காங்க. ஆனா இப்போ எல்லாரும் போய் கோயம்புத்தூர் பேசிஸ்லேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. அண்ணாமலை லண்டன்ல இருந்து வந்து முதல்ல அட்டன் பண்ணது கோவை நிகழ்ச்சி தான். அதுக்கு பிறகு கோயம்புத்தூர்ல அவங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்றாரு அப்படிங்கறத பாக்குறோம். சம்பந்தி, அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே? நீயே சொல்லுமா. சொல்லட்டுமா? குறிப்பாக கோவை குண்டுவெடிப்பு அதோட முதன்மை குற்றவாளி என தண்டனை அளிக்கப்பட்ட பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இறுதி ஊர்வலத்துக்கு அனுமதிச்சதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தி அவர் கைதானாருங்கிறத பார்க்குறோம். விவகாரம் வில்லங்கமாயிட்டு இருக்கு. கரெக்ட். இதை இப்படியே விடக்கூடாது. விடவே கூடாது. சாட்டையடி கூட அவருடைய கோவை வீட்டில் தான் நடந்துச்சு. ஸோ இப்போ ஒரு வரிசையாக கோயம்புத்தூர் நோக்கி போகிறதுங்கிறது வானதி சீனிவாசன் அவர்களுக்கு ஒரு உறுத்தல் தானே இருக்கும். துருவிய விட்டுலாமாப்ல, ஆனா நம்பிக்கை துருவிய விட்டுறக்கூடாது. அப்படி இருந்த சூழலில் இப்போ அண்ணாமலை ஒரு விஷயம் அறிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த விவகாரம் தொடர்பாக பாஜகவினுடைய மகளிர் அணி ஒரு பெரிய பேரணி நடத்த போறாங்க. கரெக்டா? பாஜகவின் மகளிர் அணி. இவளை இப்படியே வளர விட்டா நாம வளர முடியாது. பார்க்கலாம், பார்த்துறேன். நீங்க நல்லா யோசிங்க. பாஜகவினுடைய தேசிய இந்தியா முழுக்க இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து மகளிர் அணிக்கு தலைவர் யாருன்னா வானதி சீனிவாசன் அவர்கள். அவங்க தமிழ்நாட்டவும் சேர்ந்தவங்க, இங்கேயே இருக்காங்கன்னும் போது அவங்க தலைமையில் நடத்தியிருந்தால் அது வேற ஒரு வெயிட்டேஜ் கிடைச்சிருக்கும்ல, நேஷனல் மகிழா மோர்ச்சா பிரசிடென்ட் அப்படின்னும் போது. ஆனால் அது வானதி சீனிவாசன் அவர்கள் தலைமையில் நடக்கலை. இங்க எல்லாமே முறதவரி தாண்டாமப்ல நடக்குது. மாநில மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய திருமிகு உமாரதி அவர்கள் அவங்களுடைய தலைமையில் தான் அந்த பேரணி நடக்குது. மதுரையில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் பேரணியா. ஓ, இதை விட எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். அந்த பேரணியை நடத்திட்டு வந்து கடைசியாக கவர்னரை பார்த்து அவர்கிட்ட மனு அளிக்க போகிறார்கள் அப்படின்ட்டு அதை அறிவிச்சிருக்காங்க. அப்போ வானதி சீனிவாசன் அவர்கள் திட்டமிட்டு ஓரங்கட்டப்படுகிறாரா அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல அடுத்தது தொக்கி நிற்பதை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் வருகிறது. கரெக்டா சொல்றானே, இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். இப்போ வானதி சீனிவாசனுக்கு முக்கியத்துவம் இல்லை. விஜயதாரணி அண்ணாமலையால் நம்பிக்கை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு கட்சியில் சேர்ந்தவர். அவருக்கு கன்னியாகுமரியில் எம்பி சீட்டு கொடுக்கல, காப்பாற்றலைங்கிற ஒரு கோபம் இருக்கு. அவங்க பொது மேடையிலேயே நான் சேர்ந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நான் இணைச்சிக்கிட்டேன், ஆனால் இன்னும் எந்த விதமான பதவியும் எனக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு ஓப்பனாக எல்லாரும் இருந்த மேடையிலே போட்டு விஜயதாரணி உடைத்தார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். நீர் அல்ல, நம் கண்கள் தீ கக்க வேண்டும். செய்த சத்தியத்தை மறந்து விட்டீர்களா? குஷ்பு அவர்கள் நம்ம சொல்லும்போது குஷ்புவினுடைய சைலன்ஸ் வந்து கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்குது. என்னென்னு அப்படின்னா, அவங்க கடந்த காலத்தில் திமுகவில் அவங்க பயணப்பட்டது, அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அதுக்கு மாற்று கருத்தை தெரிவித்து அவர் அப்புறம் கட்சியிலேருந்து விலகினார், காங்கிரஸில் பயணித்தார், காங்கிரஸ்லேருந்து பாஜகவுக்கு வந்தார். இதெல்லாம் நமக்கு தெரியும். சினிமா கேட்போம், கேவலம் கேட்போம். குஷ்பு அவர்கள் எப்போ சைலண்ட் ஆனாங்க அப்படின்னா, கடைசியாக கடந்த ஏப்ரல் மாதம் தேர்தல் பிரச்சாரம் நடந்துச்சு இல்லையா, அப்போ வட சென்னை தென் சென்னை இங்கெல்லாம் ஓட்டு கேட்குறாங்க. பரப்புரை வண்டியில் வந்து ஓட்டு கேட்டுட்டு அன்றைக்கு இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதுறாங்க. எனக்கு உடல் நலம் சரியில்லை, அதனால் தொடர்ந்து பிரச்சார பணிகளில் ஈடுபட முடியாது அப்படின்னு ஒரு கடிதத்தை ஒரு லீவ் லெட்டராக தேசிய தலைவர் ஜேபி நட்டாக்கு அவங்க எழுதி அனுப்புகிறாங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஒருவேளை எலெக்ஷனில் சீட்டுக்கு எதிர்பார்த்து அவங்க ராஜினாமா பண்ணாங்க, ஆனால் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியின் காரணமாக அவர் பிரச்சாரத்துக்கு வரலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போதே பேசுபொருளாக மாறியது. அவங்க மகளிரான பதவியை ராஜினாமா பண்ணும்போது சொன்னாங்க, இனிமேல் நான் முழுநேர அரசியலில் ஈடுபட போகிறேன், என்னுடைய ஃபுல் ஃப்ளெஜ்டு பாலிடிக்ஸில் என்ன பார்ப்பீங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. ஸோ இந்த சூழலில் தான் டாக்டர் தமிழிசை அவர்கள் டெல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார், அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கார் அப்படின்னும் போது ரொம்ப குறிப்பாக
இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் விட தமிழிசை கொஞ்சம் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ, மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். அண்ணாமலையை தாண்டி ஓவர் ஷேடோ பண்ணுற அளவுக்கு தமிழிசை கடந்த வாரம் பர்ஃபார்ம் பண்ணதுக்காக அவங்கள கொஞ்சம் இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும்னு அண்ணாமலை கேட்டுக்கிட்டாரா அப்படிங்கிற கேள்வி தான் எழுது. ஏன்னா அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டார் இல்லையா, அதுக்கு முந்தின நாளே தமிழிசை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இது விஷயம் சம்மந்தமாக அவங்களே ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்க. வள்ளுவர் கோட்டத்துக்கு போனாங்க, அங்கேயே வழியிலே வச்சு கைது பண்ணாங்க. ஒரு ஆவேசமான ஆக்ரோஷமான ப்ரெஸ் மீட்டு கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சாங்க. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன், சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். இதுக்கு அடுத்த நாள் தான் அண்ணாமலை சாட்டையால் அடிக்கிற போராட்டமே அனௌன்ஸ் பண்ணார். அப்போ அண்ணாமலையோட ஒரு ஸ்டெப் லீடாக ஒரு ஸ்டெப் அஹெடா தமிழிசை பர்ஃபார்ம் பண்ணாங்கங்கிறது அண்ணாமலைக்கு என்ன மாதிரியான ஒரு இமேஜ் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. இதன் காரணமாக அண்ணாமலை தமிழிசையை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை நகர்த்தி இருக்கிறாரா கட்சியில் இருந்து அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. போலீஸ் அடிச்சா கூட உண்மையை சொல்லாதவனுங்க ஒரு பீர் அடிச்சோன்னு சொல்லிடுறானுங்க. ஏன்னா அமித்ஷா அவர்களை அழைத்தது அந்தமானில், இங்கே சாதாரணமாக பக்கத்தில் ஆந்திராக்கெலாம் போனால் திரும்ப வந்துடுவாங்க. அந்தமானில் பாஜகவுக்கு மாநில தலைவர் தேர்தல் அங்கே நடத்தணுமா, மாநில தலைவர் மாநில பொறுப்பாளர் இந்த பொறுப்பாளர்களுக்கான தேர்தல். ஸோ அதுக்கு டாக்டர் தமிழிசை அவர்கள் இன்சார்ஜாக போட்டு அவங்களை இங்கேருந்து நகர்த்துவதற்கான ஒரு வேலை, அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் பேசுபொருளாக இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொருவராக தன்னுடைய காம்படிட்டர்ஸை அவர் கிளியர் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு கொஷினும் கூட இந்த இடத்துல ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்கும்போது 500 தலைவர்களை நான் உருவாக்குவேன், இந்த மாதிரி இன்னும் எல்லாரையும் தலைவராக்குவேன் அப்படின்னு சொன்னார். சும்மா இருக்க மாட்டேன், ஆனால் பலரும் கட்சியை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள், ஆனால் சைலண்ட் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் போது இது திட்டமிட்டு நடந்ததா? இன்னமும் கூட கேடி ராகவன் மௌனமாக்கப்பட்டதில் வெவ்வேறு விதமான விஷயங்கள் பேசப்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏங்க தெரியாம தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? ஸோ அண்ணாமலை வந்தது அப்படிங்கிறது அவரை ப்ரொஜெக்ட் பண்ணது என்பதை தாண்டி கட்சியில் பலரும் சைலண்ட் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது ஒரு கேல்குலேட்டட் அட்டாக்காக இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியும் இதனோடு சேர்ந்து தொக்கி நிற்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.